السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. وقال النبينا صلى الله عليه وسلم إن السعيد جنب الفتن أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. தினமும் அல்லாஹ் குர்ஆனிலே பல வசனங்கள் தராவியிலே ஓதப்படுகிறது. அதிலிருந்து ஏதாவது ஒரு வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களுக்கும் படிப்பினை சொல்வதற்காக வேண்டி ஒரு வசனங்களிலும் நீண்ட நெடிய வரலாறுகளையும் படிப்பினைகளையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதை தான் நம்ம தினமும் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் என்ன சொல்ல வரான், அதை தொட்டு பெருமானார் அவர்கள் எப்படி இருந்தார்கள், இன்றைய காலம் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆயத்தை வச்சு என்ன பண்ணுறோம் சொன்னால், ஒரு விஷயங்களை நம்ம தினமும் என்ன பண்ணுறோம்னா கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு தலைப்பின் கீழ் இன்னைக்கு தராவியில் ஓதப்பட்ட குகைவாசிகள் சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சூரத்துல் கஹஃப் குகை அப்படின்ட்டு ஒரு சூரா, குகைவாசிகள் அப்படின்ட்டு ஒரு சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டி சொல்கிறான். இந்த சம்பவம் நம்ம கேட்டிருப்போம், குகைவாசிகளுடைய வரலாறுகளை நம்ம கேட்டிருப்போம். பல முறை கேட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம், அவங்க விஷயத்தை நம்ம கேட்டிருப்போம், வரலாறுகளை பேசியிருப்போம், பல இடங்களில் பேசி நாம் கேட்டிருப்போம். அவர்களின் வரலாறின் மூலமாக நாம் எந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்ல போகிற விஷயங்களில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நீண்ட நெடிய வரலாறை அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இவங்க யாருன்னு சொன்னால், ஆக்சுவலி இவங்க ஒரு வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள். ஒரு சில வாலிபர்கள் என்ன ஆனார்கள் இந்த சூறாவில், அந்த வாலிபர்களுக்கு என்னெல்லாம் நடக்குது, அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன நடக்குது, அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுத்தான், எதன் மூலமாக பாதுகாப்பை கொடுத்தான் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சில இளைஞர்களை குகைவாசிகள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே பேசுகிறான். அதில் ஒரு அதிகமான தஃசீர்களில் எழுதப்படுது, அதிகமான ரிவாயத்துகளில் வந்தது என்னன்னு சொன்னால், 7 நபர்கள், 7 இளைஞர்கள், வாலிபர்கள், அவங்க கூட சேர்ந்து ஒரு நாயும் சேர்ந்து பயணித்தது குகைக்கு. ஏன் இவங்க குகை பக்கம் போனாங்க, என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த சம்பவத்தில் இது ஒரு பழமையான ஒரு வரலாறு. இந்த வரலாறிலே அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலமெல்லாம் முடிந்து ஒரு காலகட்டம் வருகிறது. அந்த காலகட்டத்திலே ஒரு கொடுங்கோலான ஆட்சி செய்யக்கூடிய மனிதன், அரசன், ஷிர்கை மாத்திரமே வாழ்க்கையாக வைத்திருக்கிறான். அல்லாஹ்னா யாருன்னு தெரியாது, அல்லாஹ்னா ஒரு கடவுள் என்பவன் கிடையாது, நீங்கள்லாம் சிலைகளை வணங்க வேண்டும். இப்படி ஒரு மனிதன் ஷிர்கை மாத்திரமே ஒரு அரசன் என்ன பண்ணுகிறான்னு சொன்னா, அந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் நீங்கள் எல்லாம் முஷ்ரிக்குகளாக ஆக வேண்டும், அல்லாஹ் என்று ஒரு இறைவனை நீங்கள் எல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்றான்னா டெக்னிக்கலா சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல யார் மாற்றாங்கன்னு சொன்னா, அந்த கூட்டத்திலே சில வாலிபர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அரசன் கொன்னுடுவான், சிறுக்க நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம் கையில், நம்ம வேற இறைவனை வணங்கலாம், அப்படி வணங்கினா விட்டுருவான் இவன் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, பல மனிதர்கள், அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஷிர்கின் பால் போய் கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு 7 வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லை நீ ஷிர்க்குன்னு சொன்னால் கூட நம்ம நம்ப மாட்டேன், அல்லாஹ் என்ற ஒரு இறைவன் இருக்கிறான், அவனை மாத்திரம்தான் நாங்கள் எல்லாம் வணங்குவோம் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா உறுதிமொழி எடுக்கிறாங்க. இது யாருக்கு தெரிய வந்துன்னு சொன்னால், அந்த அரசனுக்கு தெரிய வந்துருச்சு. என்னடா, ஒரு 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 நாட்டையே ஆளுகிறோம், இந்த நாட்டை ஆளக்கூடிய இத்தனை நபர்களில் ஒரு 7 நபர்கள் மாத்திரம் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டுறாங்களே அப்படின்னு என்ன பண்ணா, கோவத்தில் என்ன பண்ணான்னா 7 பேரையுமே கொலை செஞ்சிடணும். கொலை செஞ்சிட்டேன்னு சொன்னால் அந்த உயிரோடு இருக்க மாட்டாங்க. அப்படி என்ன பண்ணான்னா, கொலை செய்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிளான் நடக்குது.
அந்த பிளான் வந்து யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த 7 வாலிபர்களுக்கும் தெரிந்து விடுகிறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து இந்த அரசனும் துரத்தி கொண்டு செல்கிறான். துரத்தி கொண்டு செல்லும் போது அல்லாஹ் தஆலா அந்த 7 வாலிபர்களுக்கும் ஒரு குகையை காண்பிக்கிறான். குகையில் உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு பெரிய குகை, இருட்டான குகையில் போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. என்ன இவங்க படிப்பினை, இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன படிப்பினை சொல்கிறா நான் பின்னாடி சொல்கிறேன். 7 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு ஒருத்தருக்குமே தலைகால் புரியல. என்னடா இருளான ஒரு பகுதியில் மாட்டிக்கிட்டோம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, உடுத்த உடை இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. 7 இளைஞர்களும் மாட்டிக்கொண்டார்கள் குகையிலே. இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இப்போது வெளியே போகணுன்னு சொன்னால் அந்த அரசு இப்படி இருந்தாலும் கொன்றுவான் நம்மளை. முடிந்த அளவுக்கு இங்கே என்ன பண்ணலாம், நம்ம இருக்க பார்க்கலாம், ஒரு கட்டத்திலே வெளியேறி விடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஒரு சின்ன தூக்கத்தை யாருக்கு கொடுக்குறான், அந்த 7 வாலிபர்களுக்கும் அந்த கூட வந்த அந்த சிறிய நாய்க்கும் கொடுக்குறான். அந்த 7 வாலிபர்கள் தூங்குகிறார்கள். காலைல படுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 7 பேரும் ஒரே டைமில் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது என்னடா இது ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போலையே, வந்த அரசனும் அவனுடைய அரசவைக்கே போயிருப்பான் போல, ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல அப்படின்னு என்ன பண்ணுறான். எல்லாருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க மாறி. எப்படி தூங்கினாங்கன்னு தெரியல. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் கஹஃபில் பேசும்போது அந்த வாலிபர்களை நாம் தூங்க வைத்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் பேசுகிறான். எப்படி தூக்கம் வந்ததுன்னு தெரியல, தூங்கிட்டாங்க. தூங்கி எந்திச்சு பார்க்கும்போது யாருக்குமே புரியல எப்படி தூங்கணும், எப்படி நம்ம பட்டுன்னு எந்திரிச்சோன்னு யாருக்கும் புரியல. சிலர் கேட்குறாங்க நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருப்போம் அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம என்ன ஒரு அரை நாள் தூங்கியிருப்போம்ப்பா, அரை நாள் தான் தூங்கியிருப்போம், அவ்வளோதான் நம்ம தூங்கியிருப்போம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஒரு நாள் தூங்கின மாதிரி இருக்கு, ரொம்ப நீண்ட தூக்கத்தை தூங்கி விட்டோம் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் பேசும்போது இந்த மனிதர்கள் எப்போ குகைக்குள்ளே மாட்டாங்களோ அன்னியிலிருந்து அல்லாஹ் தஆலா 300 வருஷம், எவ்வளோ 300 வருஷம் ஒரு குகையில் தூங்கியிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் 300 வருடங்களுக்கும் மேலே இவர்கள் அந்த குகையிலே நான் தூங்க வைத்து விட்டேன். அவங்களுக்கு என்ன எஞ்சி பார்த்தாங்கன்னா அரை நாளோ ஒரு நாள் தூங்கின மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே புரியல. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது 300 வருஷம் அல்லாஹ் தஆலா அந்த இளைஞர்களை அங்கே வச்சு பாதுகாத்த பிறகு சில பேருக்கு பசி எடுக்குது, ரொம்ப நாள் ஆகுது இல்லையா, சின்ன ஒரு பசி எடுக்கிறது. பசி எடுத்தாலும் அந்த இளைஞர்களில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நான் என்ன பண்ணலாம், வெளியில் கடைக்கு போயிட்டு ஏதாவது பொருளை வாங்கி சாப்பிட்லாம், ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா பிளான் பண்ணிவிட்டு ஒரே ஒருத்தர் போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒருத்தர் கடைக்கு போகிறாரு. கடைக்கு போனால் பாக்கெட்லேருந்து அந்த காலத்து, அதாவது 300 வருடங்களுக்கு முன்பாக எந்த நாணயங்களை அந்த இளைஞர்கள் உபயோகித்து கொண்டிருந்தார்களோ அந்த நாணயத்தை எடுத்து கடையில் கொடுக்குறாரு. கடையில் பார்த்துட்டு சொல்கிறாரு, பா இந்த நாணயம் வந்து 300 வருடங்களுக்கு மேலாக ஆகிறது அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. பகீர் ஆயிடுச்சு அவருக்கு. அது 300 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச நாணயமா, ஒன்றுமே புரியல அவருக்கு. 300 வருடங்களுக்கு முன்பாக ஒரு நாணயம் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த நாணயம் இப்போது கிடைக்கிறது. அந்த குகைவாசி திரும்பி குகைக்கு வந்து நம்ம 300 வருஷத்துக்கு மேலே தூங்கியிருக்கோம். அல்லாஹ் எதனால் இவங்களை பாதுகாத்தான்னு சொன்னால் ஒரு ஃபித்னாவுடைய காலம் வந்தது. அந்த ஃபித்னாவிலிருந்து தன்னை ஈமானுடைய ஸ்தரத்திலே இருக்க வேண்டும் என்று அந்த இளைஞர்கள் எல்லாம் நாடினார்கள். அல்லாஹ் தஆலா 300 வருடமாக ஒரு குகையிலே பாதுகாத்தான். ஏன் பாதுகாத்தானா, ஃபித்னா வருது. ஒரு ஃபித்னா வரும்போது யா அல்லாஹ் இந்த ஃபித்னாவிலிருந்து என்னை பாதுகாத்துடு, நான் ஈமானோடு இருக்க வேண்டும் ஒருத்தன் நாடுறான் இல்லையா, அவன் நாடும்போது அல்லாஹ் தஆலா அவனுக்கு பாதுகாப்பை, உயர்ந்த பாதுகாப்பை எல்லாம் கொடுக்குறான். எல்லா வரலாறுமே இப்படிதான் இருக்கும். எந்த சஹாபி எடுத்துக்கிட்டாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபித்னா வரும்போது பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை கொடுப்பான். எல்லா வரலாறுமே நம்ம படித்தோன்னு சொன்னால் சிலருக்கு தவறான செயல்கள் நடக்க வரும்போது அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுத்துருப்பான். இந்த உலகமே ஃபித்னா நிறைந்த உலகம். இதில் நம்ம என்ன நமக்கு படிப்பினை கிடைக்குதுன்னு சொன்னால், கஹஃப் வாசிகள், குகைவாசிகள் இருந்து என்ன படிப்பினை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஃபித்னாவுடைய காலம் வருகிறது என்று சொன்னால் அதை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். இதுதான் மேட்டர். அவங்க சொல்ல இந்த சூறால அல்லாஹ் மொத்தமாக இவர்களை வைத்து ஒரு படிப்பினை காட்டுகிறான்னு சொன்னால், ஒரு ஃபித்னா வருதுன்னு சொன்னால் அதை விட்டு நீங்கள் தவிர்த்து விடுங்கள், அல்லாஹ்விடத்திலே ஈமானையும் யக்கீனையும் கேளுங்கள். நம்ம கிட்ட அதுதான் ஆக குறைவாக இருக்கிறது உலகத்தில். நமக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சிகள், குழப்பங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் போகிறோமானா போக மாட்டோம். அல்லாஹ்வினுடைய சிந்தனை வருகிறதா என்றால் வர மாட்டுக்குது.
காரணம் என்னன்னா, உலகத்திலேயே நம்ம ஊறிட்டோம். உலகத்துல பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஃபித்னாக்கள் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நாம் முதலிலே போகக்கூடிய நபர் யாருன்னு சொன்னா வேற ஒரு நபராக தான் இருக்கும். அது அல்லாஹ்வாக இருக்குமா என்று சொன்னால் இருக்காது. அல்லாஹ்விடத்துல ஃபித்னா வரும்போது ஈமானை கேட்க வேண்டும், யக்கீனை கேட்க வேண்டும், துவாக்களை கேட்க வேண்டும். கஷ்டங்கள் வரும்போது துவாவிலும் யக்கீனையும் ஈமானையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் அந்த குகைவாசிகள். அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக பாதுகாப்பை கொடுத்தான். அப்ப அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும்போது நமக்கு ஏன் அல்லாஹ் கொடுக்க மாட்டான்? இதுதான் விஷயம். அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுக்குறான்னா ஃபித்னால இருந்து நம்மளும் தவிர்ப்போமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முதலாக இஸ்லாத்தை யார் ஏற்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்தை சுமையா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாமிய பெண்மணிகளே முதலா கதீஜா அம்மாவுக்கு அப்புறமா சஹாபி பெண்மணிகள்ல சுமையா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பது வரலாறு, அது நமக்கு தெரியும். சுமையா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஷஹீதை கொடுத்தான் ஒரு வரலாறு. சுமையா ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலே ஒரு அடிமையாக வாழ்கிறார்கள். அவங்க ஒரு பெண்மணி மக்காவில் அடிமையாக வாழ்கிறாங்க. அடிமையாக இருக்கும்போது இஸ்லாத்தை முதலாக சுமையா ரலியல்லாஹு ஏற்கிறார்கள். சுமையா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், சுமையா ரலியல்லாஹு அவர்களுடைய காலம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஷிருக்குகளிலால் அதிகமாக ஷிருக்குகள் இருக்கக்கூடிய ஒரு காலம். பெருமானாருடைய ஆரம்ப காலம், நபிபட்டம் கொடுக்கப்பட்ட ஆரம்ப காலம். அந்த ஆரம்ப காலத்திலேயே சுமையா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அப்போ ரொம்ப ஜஹாலத் அதிகம், மடமைத்தனி அதிகம், சிலை வணக்கங்கள் அதிகம். இப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கும் பொழுது சுமையா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இது யாருக்கு பிடிக்கலன்னு சொன்னால், அபூஜஹலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஷிருக்கு எண்ணக்கூடிய ஒரு வஸ்துவை விட்டுவிட்டு இறைவனை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சுமையாவை எப்படியாவது அழித்தே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு பிளானை யார் பண்ணுறான்னா அபூஜஹல் பண்ணுறான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, யாசர் என்னக்கூடிய ஒரு சஹாபி என்ன பண்ணுறாருன்னா சுமையா ரலியல்லாஹு நிக்கா பண்ணுறாங்க. நல்லபடியாக வாழ்க்கை போகிறது. நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருவாயிலே அபூஜஹல் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த ஷிருக்கு நிறைந்த காலகட்டத்திலே சுமையா ரலியல்லாஹுவை பிடித்து வைத்து சுமையா ரலியல்லாஹுவை மானக்கேடான விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க. என்னென்னலாம் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாதோ அந்த காலத்தில், என்னென்ன அவமானங்கள் எல்லாம் பெண் படக்கூடாதோ அவ்வளோ அவமானங்களை யார் படுறான்னு சொன்னால் சுமையா ரலியல்லாஹு படுறாங்க. இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக, ஃபித்னாவை விட்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டதன் காரணமாக என்ன இவங்களுக்கு நடந்ததுன்னு சொன்னால், அபூஜஹல் ஒரு தருவாயிலே சுமையா ரலியல்லாஹு அவர்களை எப்படி கொள்றான்னு சொன்னால், ஒரு பெரிய ஈட்டி எடுத்து வச்சு அவங்களுடைய எந்த இடத்துல குத்தக்கூடாதோ அந்த இடத்திலே குத்தி சுமையா ரலியல்லாஹு அவர்கள் இறக்கிறார்கள். முதல் ஷஹூதான பெண் யாருன்னு சொன்னால் சுமையா ரலியல்லாஹு அவர்கள். இவங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை கிடைச்சிது? இவங்க ஃபித்னாவில் இருந்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள். இதனால அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, அபூஜஹலின் மூலமாக, அபூஜஹலுடைய கொடுங்கோலின் ஆட்சியின் மூலமாக எந்த இடத்திலே ஈட்டி படக்கூடாதோ அந்த இடத்திலே ஈட்டியை வைத்து கொன்றான் அபூஜஹல். அப்படிப்பட்ட ஷஹூதானவர்கள் தான் சுமையா ரலியல்லாஹு அவர்கள். ஏன் இப்படி நடக்குதுன்னா, சுமையா ரலியல்லாஹு அவர்கள் ஃபித்னாவை விட்டு ஷிர்க்கை விட்டு எனக்கு அல்லாஹ்வுடைய ஈமானும் யக்கீனும் வேண்டும் என்று இஸ்லாத்தில் வந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட மரணங்களும் ஷஹூதுகளும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதனால யாருக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுப்பான்? ஒரு ஃபித்னாவிலிருந்து, யா அல்லாஹ் ஃபித்னாவெல்லாம் எனக்கு வேணாம், ஃபித்னாவை விட்டு நான் உன்னுடைய ஈமானையும் யக்கீனையும் அதிகமாக தேடுகிறேன் அப்படின்ட்டு யார் அங்கிருந்து கடந்து வருகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான். சூரத்துல் கஹஃப்ல அதான் அல்லாஹ் சொல்றான். அந்த இளைஞர்கள் என்ன பண்ணாங்க? அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அந்த இளைஞர்கள் எல்லாம் ஃபித்னாவிலிருந்து என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய இறை அச்சத்தையும் பயந்து என்னுடைய ஈமானை நோக்கி ஓடி வந்தார்கள். அதனால் நான் அவர்களை பாதுகாத்தேன். நம்மளும் அது மாதிரி தான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பல சிரமங்கள் வரும், பல கஷ்டங்கள் வரும், பல ஃபித்னாக்கள் வரும், பல ரூபங்களில் ஃபித்னாக்கள் வரும். தவறான விஷயங்களில் வரலாம், நம்முடைய உறவினர்கள் மூலமாக வரலாம். எவ்வளோ சூழல்கள் நம்மளை சுற்றி பலா முசீபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஃபித்னாவும் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த சூழலில் வேணாலும் ஃபித்னாக்கள் வரலாம். அதையெல்லாம் நாம் கடந்து, யா அல்லாஹ் எனக்கு இவ்வளோ ஃபித்னாக்கள் வருகிறது என்று அதில் மூழ்கி விடாமல், யா அல்லாஹ் எனக்கு நீ இருக்க யா அல்லாஹ் அப்படின்ட்டு ஒரு மனசில் நம்பிக்கை வைக்கணும். யாராக இருந்தாலுமே சரி,
ஃபித்னா வருதுன்னு சொன்னால் யாரெல்லாம் அந்த ஃபித்னாவில் ஃபுல்லாக உங்களுடைய மைண்டை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அல்லாஹ் நீ இருக்கிற யாழ்லா, உன்னுடைய ஈமான் எனக்கு வேணும் யாழ்லா, உன்னுடைய யக்கீன் வேணும் யாழ்லா, உன்னிடத்துல எதா இருந்தாலும் என்னால் கேட்டு எனக்கு யாழ்லா நீ கொடுப்ப அப்படின்ட்டு நம்ம மனசை உறுதி வச்சுட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் சூரத்துல் கஹஃப்ல குகைவாசிகளை எப்படி பாதுகாத்தானோ அதுபோல் அல்லாஹ்தாலா நம்மையும் பாதுகாப்பான். அதனால் இந்த ரமலான் முழுவதும் இல்லாமல் நம்முடைய வாழ்நாள் முழுக்கவும் ஃபித்னாக்கள் வந்தால் அதை எதிர்கொண்டு அல்லாஹ்வுடைய ஈமானையும் மெக்கீனையும் நாடக்கூடிய நல்லடியார்களாக சொன்ன என்னையும் கேட்ட உங்களையும் எல்லாம் அல்ல இறைவன் ஆக்கிருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.